இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்கி இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். தேவனுடைய தயவுள்ள சித்தம், விருப்பம், செய்கை அதெல்லாம் நமக்குள்ளே தேவன் தான் உண்டாக்கி இருக்கேன்னு இன்னைக்கு நமக்கு அதை விளக்கமாக கற்றுக் கொடுக்க போகிறார். ஏன்னா நம்ம ஓடுகிறது, பிரயாசப்படுகிறது ஒன்றும் விருதாவாய் போவதில்லை இல்லையா? தேவன் நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக வைக்கணும்னு நினைக்கிறார். கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று வேத வசனம் சொல்லுது பிலிப்பியர் 2:14. அப்போ கர்த்தருடைய வசனத்தை நாம் கை கொண்டு இந்த உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்களாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதனால் நம்ம இந்த உலகத்தில் படுகிற பிரயாசங்கள் ஒன்றும் வீணாகாது. அது கிறிஸ்துவின் நாளிலே நமக்கு நல்ல பலனை தான் தேவன் தர செய்வார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து. அப்போ கர்த்தர் தமக்கு பிரியமானதை நமக்குள்ளாய் நடப்பிக்கணும்னு விரும்புகிறாரு. தம்முடைய சித்தத்தின்படி நம்மை செய்ய சகலவித நற்கிரியைகளை சீர்பொருந்தினவர் ஆக்கவும் அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மை சீர்பொருந்த செய்யவும் நற்கிரியைகளை செய்யவும் அவர் தமது சித்தத்தின்படி தான் நம்மளை அழைத்து அவர் தான் நம்மளை நடத்துகிறார். அதனால் இதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாகன்னு வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ நாம் செய்கிற எந்த ஒரு செய்கையும் கிரியையும் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்கணும். ஏன்னா அந்த சித்தத்தை உண்டாக்குகிறவரே அவர் தான். அவருடைய தயவுனாலே நமக்கு அதை செய்து வருகிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்குறோம், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றையும் யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்லன்னே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிற நிருபத்தில் சொல்கிறாரு. அதாவது நம்மளால் எல்லாமே செய்ய முடியும், அதுக்கெல்லாம் நாங்கள் தகுதியே அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் தான் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி தேவனிடத்தில் அவர் தன்னை தாழ்த்தி சொல்லுகிறத பார்க்குறோம். இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட கர்த்தர் உயர்வெல்லாம் கொடுத்துருக்கலாம், அது அவர்களுடைய தகுதி கிடையாது இல்லையா? தேவன் தான் அவர்களை உயர்த்த சித்தம் கொண்டு இருக்கிறார். அவர்களுக்கு அந்த தயவை அவர் தான் கொடுத்துருக்கிறார். அதனால் தேவனுடைய நாமம் பிள்ளைகள் மூலமாக கூட இன்றைக்கி மகிமைப்படட்டும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்குறோம், அவர் தம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி முதல் கிறிஸ்துவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை நிமித்தமே நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மளை அழைத்திருக்கிறார்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ நம்முடைய கிரியையினால நாம் ரட்சிக்கப்படலை, அதை ஃபஸ்ட்டு நாம் உணரணும். ஏன்னா அவர் தீர்மானத்தின்படி நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனத்தில் நீங்கள் தியானித்தீங்கனாலே தெரியும் இல்லையா? அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு யாவும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது. ஏன்னா அவர் நம்மை முன்குறித்து அழைத்து அறிந்திருக்கிறார். அழைத்தவர்களை நீதிமானாக்கி மகிமையிலே கொண்டு போய் நிறுத்துவேன்னு அந்த வசனங்கள் சொல்லுகிறத பார்க்குறோம். அதனால் நம்மளுடைய கிரியைகள்னால நம்ம ரட்சிக்கப்படாமல் அவர் தீர்மானத்தின்படி தான் ஆதி முதலாக கிறிஸ்துவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பரிசுத்த அழைப்பினாலே தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ரோமர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, தேவ வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது, ஏனென்றால் இஸ்ரவேல் எல்லாருமே இஸ்ரவேலர் அல்லவே. எல்லாருமே இஸ்ரவேலர் ஆக முடியாது இல்லையா? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளை கற்பனைகளை கை கொண்டு நடக்கும்போது தான் இஸ்ரவேலர்களாக இருக்க முடியும். அதுதான் சொல்கிறார், வேத வசனம் அவமாக போச்சுன்னு நம்ம வாயினாலே நம்ம சொல்லக்கூடாது. 1 கொரிந்தியர் 15:10 பார்க்குறோம், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவாக இருக்கவில்லை, அவர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் இல்லை, என்னோடு இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்ததுன்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அப்போ எல்லாமே தேவன் செய்கிறதுக்கு எனக்கு பிரயாசப்பட்டேன் எல்லாத்துக்காகவும். ஆனால் அந்த பிரயாசம்லாம் யார் தான் எனக்கு கொடுத்தது? என்னோடு இருக்கிற தேவனுடைய கிருபை தான் அப்படி செய்தது அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அதனால் தேவன் அருளிய கிருபை என்னால் நமக்கு விருதாவாய் போகாது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலையும் பார்க்குறோம், கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்து நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு
அவர் தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். எப்படி பிதாவாகிய தேவனுடைய குமாரனாக இருக்கிற கிறிஸ்துவுக்கு தேவன் சகலத்தையும் ஒப்பு கொடுத்தார் இல்லையா? அவர் எப்படி அப்பா பிதாவின்னு அழைக்கிறாரோ அதே போல் இன்றைக்கி நாமும் அப்பா பிதாவே அழைக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எப்படி பெற்றிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவருக்குள்ளாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். அதனால எல்லாமே பிதாவாகிய தேவன் தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக தான் நம்மை நடத்தி வருகிறார். நாம் அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அவருடைய மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் உரியதாக தான் இருக்குமா. யாக்கோபு 1:16-18 வரைக்கும் பார்க்கும்போது, பிரியமான சகோதரர்களே, மோசம் போகாதிருங்கள். என்ன நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் எங்கேருந்து தான் வருது? பரத்திலிருந்து வருது. அது ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருது. அதனால் யாதொரு மாறுதல் வேற்றுமை நிழலும் தேவனிடத்தில் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் முதற் பலன் ஆகிறதுக்கு நம்மையும் சத்திய வசனத்திலே ஜெனிப்பித்தார். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் வசனத்தினாலே ஜெனிப்பித்தாரோ அதே போல் இன்றைக்கும் நம்மையும் தனது சத்திய வசனத்தினாலே சித்தத்தின்படி அவர் நம்மையும் ஜெனிப்பித்திருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கணும். யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்கும்போது 3:27 யோவான் சொல்கிறாரு, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ இந்த உலகத்தில் தேவன் நமக்கு அருளினாதான் நம்ம எதை ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தேவனுடைய சித்தம் திட்டம் அவருடைய தயவு நமக்கு இருந்தால் தான் அவர் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். அவரிடத்துலேருந்து எந்த ஒரு நன்மையும் நாம் வாங்க முடியும். அவர் சித்தம் இல்லாமல் நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. 1 கொரிந்தியர் 12:6 சொல்லுது, கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. அப்போ நம்மளுக்கு ஒரு கிரியைகளை செய்யவும் அந்த செய்கைகளை செய்யவும் தேவன் தான் அந்த தயவை நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? 2 தெசலோனிக்கர் 1:11 சொல்லுது, ஆகையால் நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அளிக்கும் கிருபையின்படியே கிறிஸ்து இயேசுவின் நாமம் உங்களிடத்தில் இருக்கு. நீங்கள் அவரிடத்தில் மகிமைப்படும் பொருட்டாக கர்த்தருடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் இல்லையா? அவர் நாமத்தை நாம் அறிந்திருந்தோம்னா அவரிடத்துல மகிமைப்படும் பொருட்டாக தேவன் நம்மையும் வைப்பாராம். ஏன்னா கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்களே அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் இல்லையா? என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால்னே சங்கீதம் 91 சொல்லுகிறத பார்க்குறோம். எபேசியர் 1:5 பிரியமானவருக்குள் நாம் நமக்கு தந்தருளின தம்முடைய தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை கிறிஸ்து இயேசு மூலமாய் புத்திர சுவிகாரராகும்படியாக முன்குறித்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன் மகனாக தேவன் முன்குறித்து அவரையும் வசனத்தினாலே அழைத்தாரோ அதே போல் இன்றைக்கி நம்மையும் புத்திர சுவிகாரத்தின்படி முன்குறித்து அழைத்து அறிந்திருக்கிறார். அதனால் எல்லாம் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மளை எல்லா செய்கைகளையும் கிரியைகளையும் செய்ய வைக்கிறவரே அவர்தான். அதை நம்ம விசுவாசிக்கணும். நம்மால் எதுவும் உண்டாகாது இல்லையா? நீ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவுன்னே எபேசியர் 2:8 பார்க்குறேன். இது ஒரு பிரதானமான வசனம் இல்லையா? அவருடைய கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதை நம்ம மறக்கவே கூடாது. எல்லாம் தேவனால் உண்டானது, தேவனுடைய ஈவு. நம்மளால் எதுவுமே கிடையாதுன்றத இன்றைக்கி நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்குறார். தீத்து 2:4-5 பார்க்குறோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமாகும் போது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரத்தத்தின்படியே மறுஜென்மம் ஒழுக்கினால் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ இன்றைக்கி அவருடைய தயை மனுஷர் மேல் உள்ள அவர் அன்பு நமக்குள்ள பிரசன்னமாகணும். நாம் செய்த நீதி கிரியையின் படியெல்லாம் தேவன் நம்மளை ரட்சிக்காமல் அவர் இரத்தத்தினாலே நம்மளை மறுஜென்மம் ஒழுக்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது பாவத்துக்கு செத்து நம்ம நீதிக்கு பிழைக்கிறோம் இல்லையா? பரிசுத்த ஆவியினாலே நாம் புதிதாகப்படுகிறோம். தேவன் நம்மை அப்படியாக தான் ரட்சித்து வைத்திருக்கிறார் இல்லையா? அதனால காலம் நிறைவேறும் போது எல்லாமே நமக்கு விளங்கும். அவர் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக
கட்டப்பட வேண்டும். எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தான் எல்லாமே மகிமைப்படணும். அதன் மூலமாக பிதாவாகிய தேவன் மகிமைப்படணும் இல்லையா? தமக்குள்ள தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எல்லாம் தேவன் நமக்கு இன்னைக்கும் அறிவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் அறிவித்தம் வருகிறார் என பூர்வ காலம் முதல் அந்தத்திலே உள்ளவைகளையும் இல்லாதவைகளையும் கூட நான் உங்களுக்கு முன்பாகவே அறிவித்திருக்கிறேன்னே ஏசாயால சொல்லியிருக்கிறார்ல. அதை போல தேவன் நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதுக்கு நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டு அவருடைய கற்பனை கட்டளை நியமம் இதெல்லாம் நம்ம கை கொண்டு நடக்கும்போது நம்முடைய இருதயத்தில் அவர் தம்மிடமாய் சாய பண்ணுவாராக. நாம் அதன்படி நடக்கும்போது தேவன் தன்னுடைய இருதயத்தை நம்மிடமாய் சாய்த்து நம்முடைய காரியங்களுக்கான பதிலை தேவன் தருவார். ஏன்னா நீதிமொழிகள் 21:1 சொல்லுது, ராஜாவின் இருதயம் கர்த்தர் கையில் நீர்க்கால்கள் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார்னு பார்க்குறோம். அதை எந்த திசையில் திருப்புறாரோ அதன்படியே அது திரும்பும். அவருடைய சித்தத்தை அந்த இருதயம் செய்யும். அதை போல் இன்றைக்கும் உங்களுடைய இருதயமும் கர்த்தருடைய கரத்தில் நீர்க்காலாக இருக்கட்டும். உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் தமது சித்தத்தின்படி உங்களை நடத்துவார். அவருடைய தயவுள்ள சித்தத்தையும் விருப்பத்தையும் செய்கையும் உங்களிலே உண்டாக்கி தேவ நாமத்துக்கே மகிமை உண்டாக்குவார். ஆமீன்.